பாண்டிய சரியில்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கோமதியை வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி அத்தைக்கு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால அவங்கள நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்கோம், நீங்கள் வாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் என்ன உங்கள் அத்தை நாடகம் போட்டுட்ருக்காளா? நான் வரும்போதே கிச்சனில் சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் மறுபடியும் ஏதாவது நாடகம் போகிறான்னு நான் நினச்சிட்டே வந்தேன், நினச்ச மாதிரியே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ மாமா, சீரியஸ்னஸ் தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க. அத்தையால் உண்மையாகவே உடம்புக்கு முடியாமல் கீழே விழுந்து மயக்கம் வந்திருக்கு, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம், ஐசியூவில் வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி, என்னம்மா சொல்கிற, உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம் மாமா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனும் சரவணனும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேலும் சக்திவேலும் இருந்துட்டு அவன் மேலே என்ன தான் கோவம் இருந்தாலையும் அவள் அவ்வளோ தூரம் கூப்பிட்ருக்கா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் மனசாட்சி இல்லாமல் அங்கேருந்து போயிருக்கீங்க, நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவள் உங்களை தேடிட்டு வந்தா. இத்தனை வருஷமாக உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணி உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறவளை இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டீங்கல்ல, மரியாதையாக இங்கேருந்து வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்காக அவள் இத்தனை தடவை எங்ககிட்ட சண்டை போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.